வணக்கம் சார். இது ராஜ் எலக்ட்ரானிக்ஸ் ராஜ் ஆடியோவின் ஒரு சின்ன பதிவு சார். இது பார்த்தீங்கன்னா அதர் மியூசிக் டைரக்டர். இதில் இளையராஜா கிடையாது, எல்லாமே வேறு மியூசிக் டைரக்டர், அதர் மியூசிக் டைரக்டர் ரெக்கார்ட்ஸு. நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். நல்ல ஹிட்டு படங்களும் கூட, சரிங்களா. இதில் அதர் மியூசிக் டைரக்டர்லேயும் நிறைய நல்ல சாங்ஸ் உள்ள ரெக்கார்ட்ஸ்லாம் வந்தது. அதில் கொஞ்சம் ரெக்கார்டை நான் போடுறேன் பாருங்கள். பிரபு நடித்த படம் நாளெல்லாம் பௌர்ணமி. பாட்டு அருமையாக இருக்கும். நீதானா நெசந்தானா அந்த மாதிரி பாட்டு அதில் தான் இருக்கும். பாட்டு சூப்பராக இருக்கும், ரெக்கார்டு நல்லாயிருக்கும் சார். அடுத்து பார்த்திங்கன்னா ராமராஜன் படம் ஒன்று எங்கள் ஜாதியே, சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம். அவங்க கூட பானுபிரிய தங்கச்சி கூட நிஷாந்தி கூட நடித்த படம் நல்லாயிருக்கும் சார். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியராஜன் படம் ஏட்டிக்கு போட்டி. இதுலேயும் பாட்டு நல்லாயிருக்கும் சார். இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் ஸ்பெஷலாக வந்தது, சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், குன்னக்குடி வைத்தியநாதன் இது சார். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் நடித்த படம், மியூசிக்கும் பாக்கியராஜ், தென்பாண்டி சீமையிலங்கிற ஒரு படம் சார் இது. இது அடுத்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த், ராதிகா, சிவாஜி இவங்கெல்லாம் நடித்த படம் வீரபாண்டியன். பாட்டு அருமையாக இருக்கும். சிட்டு குருவி தொட்டு தழுவி அந்த பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் பாட்டு சூப்பராக இருக்கும் சார். வீரபாண்டியன் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா குன்னக்குடி வைத்தியநாதன். குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் அடுத்த ரெக்கார்டு சார். இது செம்மையாக இருக்கும் இந்த ரெக்கார்டெலாம் சார். இது அடுத்தது வந்ததும் குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் வேல்யூ 3 சார். இது 3 ரெக்கார்டு இருக்குது குன்னக்குடி வைத்தியநாதன். அடுத்து பார்த்திங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் படம். இதில் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் செம்மையாக இருக்கும். பழைய ஓல்டு ரெக்கார்ட்ஸ். இது கணபதியே வருவாய் அந்த மாதிரி பாட்டெலாம் இதெல்லாம் இருக்கும். பழனி மலை முருகா பழனி திருக்குமரா அந்த பாட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும். உள்ளம் என்னும் கோவிலிலே அந்த பாட்டு, நீல மயில் வீது இந்த பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அருமையான ரெக்கார்டு இது சீர்காழி கோவிந்தராஜன் சார். அடுத்து பார்த்திங்கன்னா நல்வாழ்த்துக்கள்னு ஒரு படம் சார். பாட்டு நல்லாயிருக்கும் சார். படம் ஹிட் ஆகலை, ஆனால் பாட்டும் கேட்குற அளவுக்கு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். தரங்கணியில் வந்த ரெக்கார்டு சார் இது மியூசிக் சார். முதல் குரல் சிவாஜி படம். இது வந்து சிவாஜி லாஸ்ட்டாக வந்த படங்களில் இதுவும் ஒன்று. நல்லாயிருக்கும், பாட்டு அருமையாக இருக்கும். டிஎம்எஸ் பாட்டெலாம் சூப்பராக இருக்கும் சார். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணனுடைய நாதஸ்வரம் தையில் வருது சார். இது சூப்பராக இருக்கும் இந்த ரெக்கார்டு பாருங்கள். சார் அதுக்காக படத்தில் எனக்கு ஒரு நீதின்னு ஒரு படம் சார். பாட்டு அருமையாக இருக்கும் சார். அதுக்கு பார்த்திங்கன்னா மணந்தால் மகாதேவன் சங்கர் கணேஷ் மியூசிக்கில் வந்த படம். இது பார்த்திங்கன்னா எஸ்சி சேகர் இவங்களாம் நடித்தது, செம்மையாக இருக்கும் சார். இது ஆடிவெள்ளி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்ண வீலியாலைங்கிற ஒரு பக்தி பாட்டு சித்ரா பண்ணது. மற்ற எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து ஒன்லி ஆடிவெள்ளி இந்த ரெக்கார்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சார். இது வந்து பிரபு சந்திரசேகர் நடித்த படம் பொண்ணு பார்க்க போகிறேன், பொண்ணு பார்க்க போகிறேன். பாட்டு நல்லாயிருக்கும், ரெக்கார்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சார். அடுத்தது பித்துக்குளி முருகன் படம் அம்மன் பாடல்கள் சார். இது ரொம்ப ரொம்ப ரேரான ரெக்கார்டு சார். இதெல்லாம் கிடைக்கிறது ரேர். இது அந்த குன்னக்குடி வைத்தியன் அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரெக்கார்டுங்க. இது பித்துக்குளி முருகதாஸ் ரேரான ரெக்கார்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது அர்ஜுன் சீதா நடித்த படம் சங்கர் குரு. அருமையாக இருக்கும் எல்லா பாட்டுமே, ஒரு பாட்டு கூட வேஸ்ட்டு கிடையாது. சந்திரபோஸ் மியூசிக்கில் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு சத்யராஜ் படம். இதில் பார்த்திங்கன்னா மியூசிக் அம்சலேகா, பாட்டு செம்மையாக இருக்கும். இதில் நல்லாவே இருக்கும், அருமையான படம் சார். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பாண்டியராஜன் படம் டெல்லி பாபுன்னு ஒரு படம் சார். இது பாட்டெல்லாம் கேட்குற அளவுக்கு இருக்கும். கங்கை அப்புறம் மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு ஒரு படம் சார். இதில் பார்த்திங்கன்னா எஸ்பிபி பாட்டெல்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எஸ்பிபி பாட்டெல்லாம் இருக்கும். பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், கேட்டால் தான் தெரியும் உங்களுக்காக அந்த பாட்டு இதில் தானா அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமதி ஒரு வெகுமதி, அருமையான படம். இதில் பார்த்திங்கன்னா எஸ்பிபி பாடியிருப்பார். ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிப்பதும் பெண்ணாலே அது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசாஸுக்கு ஒரு பாட்டு வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அக்கா இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. பார்த்து சிரிக்குது பொம்மைன்னு வாணிஜெயராம பாட்டு. பாட்டெல்லாம் அருமையாக இருக்கும். படம் நல்ல படம். திருமதி ஒரு வெகுமதி விசு படம் சார். இது மறுபடியும் வேலை கிடைச்சிச்சு சார். இது பாட்டு நல்லாயிருக்கும் சார். இதில் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஐயரே எஸ்பிபி பாடியிருப்பார். நினச்சது நடந்தாச்சு அப்படின்னு ஒரு பாட்டு, எல்லாமே நல்லாயிருக்கும்.
சூப்பராக இருக்கும் அந்த படம். வேலை கிடச்சிருச்சு சார். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அம்பிகா நடித்த படம் பேய் வீடு. அத்தை பெத்த மல்லிகைப்பூ அப்படின்னு ஒரு டப்பாங்குத்து பாட்டெல்லாம் நல்லா இருக்கும் இதில். மற்ற பாட்டும் நல்லா இருக்கும் இதில். பாட்டெல்லாம் கேட்குறது நல்லா அருமையாக இருக்கும். பேய் வீடு இந்த படம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் மணி ஓசை. நிலையில் இவர் ரகுவரன் படம் பாண்டியன்லாம் நடித்த படம். அது கங்கை மரம் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா ஓட புட்டி பிச்சைமத்து, ஆண்டவன் யாரையும் விட்டதில்லைங்க ஜேசஸ் பாட்டு ஒரு அருமையான மெலோடிஸ் பாட்டு. மனோ சித்ரா பண்ண புல்ல புல்ல வயசு புல்ல இந்த பாட்டை கேட்டு பாருங்கள். இந்த பாட்டு இதில் தானே உங்களுக்கு அப்போ தான் யோசிச்சு வருவீங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சந்தன காற்று. எல்லா பாட்டும் செம்மையாக இருக்கும். மணிவண்ணன் டைரக்ஷனில் அந்த படம் இது. சங்கர் கணேஷ் மியூசிக்கு. எஸ்பிபி பாடியிருப்பார். பாட்டு எல்லா பாட்டும் பிரமாதமாக இருக்கும் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கங்கையாபுரம் மியூசிக்கில் தம்பி தங்க கம்பி விஜயகாந்த் படம் சார். பாட்டு எல்லாம் நல்லாயிருக்கும். லட்சுமி, விஜயகாந்த், ரேகாலாம் நடிச்சிருப்பாங்க. பாட்டு நல்லாயிருக்கும் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லவன் விஜயகாந்த் ராதிகா நடித்த படம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ் இசை. பாட்டு எல்லாம் நல்லாயிருக்கும். அதில் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான் எங்கள் கையில், அது வான்வேகம், அது எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். மேலம் கொட்டி தாலி கட்டு இது எல்லா பாட்டும். ஆறவர் நான் பாட்டு சூப்பராக இருக்கும் சார். நிலா பெண்ணே ஆர்மி மூவிஸ் சார் இது. பாட்டு நல்லாயிருக்கும். எஸ்பிபி இது 2-3 பாட்டு நல்லாயிருக்கும் சார். இது ஊதக இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டு எஸ்பிபி சாங்ஸும் சரி, சொன்னலாத கூட பாடின டியூட்டும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும் சார் இதில் சார். அடுத்து பாக்கியராஜ் நடித்த என் ரத்தத்தின் ரத்தமே. இதில் தான் இந்த ராஜாவின் பாரு ராணியில் பாட்டு மாதிரி இதில் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த படம். மீனாட்சி சோசாத்திரி நடித்த படம் பாக்கியராஜ் படம் சார். இதில் பார்த்தீங்கன்னா வளையல் சத்தம் அம்மா அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சேலம் விஷ்ணு. இந்த படம் பார்த்திங்கன்னா சங்கீதராஜன் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். பாட்டு அட்டகாசமாக இருக்கும். கை தொட்டு தொட்டுங்கிற பாட்டு நல்லாயிருக்கும். வளையல் சத்தம் எம்மா எம்மா, மயங்கினேங்கிற பாட்டு நல்லாயிருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 3-4 பாட்டு எல்லாமே எஸ்பிபியும் பாட்டிருப்பார். சூப்பராக இருக்கும் பாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு ஏற்ற பொண்ணு. வெத்தலை மடித்து கொடு மாமா அந்த பாட்டு தாங்க. ஆனந்தம் இன்று ஆரம்பம். அது அல்லிப்பூக்களே நல்லாயிருக்கும். என்னை பற்றி கேட்டுப்பார் இளையராஜா பாடியிருப்பார். ஆனால் மியூசிக் அங்கே பாரு அந்த படத்துக்கு. வெத்தலை மடித்து கொடு மாமா அந்த பாட்டு டப்பாங்க சூப்பராக இருக்கும். பூங்காற்றே அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லுங்கள் மலேசியா சுசீலாமா பாட்டு. ராமராஜன் டைரக்ஷன் பண்ண படம் இதுதான் ஹைலைட்டு. ராமராஜன் டைரக்ஷன் பண்ண படம் சூப்பராக இருக்கும் சார். அடுத்து பாருங்கள் மறுபடியும் கோயில் மணி ஓசை. இதை ஏற்கனவே சொன்னப்போ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சார். அடுத்து பாருங்கள் உயிருள்ள ரோசா பூவே அந்த பாட்டு. நான் வளர்த்து பூவேங்கிற படம். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாமே அருமையாக இருக்கும். சூப்பரான படம் இருக்காது. பார்க்க கேட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் சார். சிவாஜி இது நாம் இருவர். கங்கை மரம் மியூசிக்கு. திருவிழாங்கிற பாட்டு நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் 1 தான் 2 தாங்கிற எஸ்பிபி ஜோடி பாட்டு நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். 3-4 பாட்டு நல்லாயிருக்கும் சார். இது நாம் இருவர். பார்க்க நல்லாயிருக்கும், கேட்கவும் நல்லாயிருக்கும் சார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்யராஜ் படம் பவுனு தான் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் படம். பாட்டு நல்லாயிருக்கும். எல்லா பாட்டும் பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா மலேசியா பாடியிருப்பார். எஸ்பிபி உச்சாணி கொம்புங்கிற பாட்டு நல்லாயிருக்கும். முல்லைப்பூங்கிற பாட்டு, தென்மதுரை 3 பாட்டு எஸ்பிபி கொடுத்துருப்பாங்க. மலேசியாவுக்கு ஒரு பாட்டு இருக்கும். பாட்டெல்லாம் அருமையாக இருக்கும் பாட்டு சார். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணே கண்ணி மீது ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது சார். இதில் நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா அந்த பாட்டு ஜேசஸ் பாடியிருப்பார். அப்படியே அருமையான பாட்டு. நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் பாட்டு. 1-2-3 பாட்டு நல்லாயிருக்கும். தகிடதோம் இந்த பாட்டெலாம் நல்லாயிருக்கும். செம்மையான படம் சார் இது. பூக்களே அப்படின்னு ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். கேட்டு பாருங்கள் அருமையான படம். கண்ணே கனியமுது சார். இது பார்த்திங்கன்னா சத்யராஜ் சிவாஜி நடித்த படம் புதிய வானம். எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். ஆர் உதயகுமார், அம்சலேகா மியூசிக்கில். அதை ஒரு பாடல் சொல்கிறேன் அது. அதே போல் பார்த்திங்கன்னா மைனா ஒரு மைனா அந்த பாட்டு எல்லாம் நல்லாயிருக்கும். ராக்குயிலே எஸ்பிபி ரொம்ப அழகாகவும் ஸ்டைலாகவும் பாடியிருப்பார். எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். கேட்டு பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ராஜேந்தர் மியூசிக்கில் வந்த ராகம் தேடும் பல்லவி. இதுலேயும் என்ன பாட்டு நல்லாயிருக்கும் சார். செம்மையாக இருக்கும். கேட்டு பாருங்கள். ராகம் தேடும் பல்லவி டி ராஜேந்தர் சொல்லவே தேவையில்லை. கேட்டு பாருங்கள் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா மருமகள். இந்த படம் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா சந்திரபோஸ். பாட்டு அட்டகாசமாக இருக்கும்.
இதில் எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? இந்த படத்தில் வந்து ஓம் கணபதி இதெல்லாம் ரைட்டு, மைனா ஒரு இந்த நிலவ உன்னை அன்னையாக இது எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா கேட்க அருமையாக இருக்கும். இந்த படத்தில் செம்மையாக இருக்கும் சார். இந்த படத்தில் 6 பாட்டுமே நல்லா கேட்குற மாதிரி இருக்கும். கணபதி சாங்ஸ்லாம் வரவில்லை. மருமகள் ரேவதி, சிவாஜி, சுரேஷ் நடித்த படம் சார். ஓகே சார், தேங்க்யூ.